நம்ம சிஎஸ்கே அணி நேற்று பலமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் வச்சு செஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் நம்ம சிஎஸ்கே அணி நல்ல வலுவான நிலையை பெற்றிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு இவ்வளவு சுலபமான ஒரு வெற்றியை தேடி தரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. அதனால தான் நேற்று அவருக்கு ஆட்ட நாயகன் விருதும் தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருதை வாங்க வந்திருந்த ஜடேஜா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துலையே தமிழில் சில வார்த்தைகள் பேசினது மட்டும் இல்லாமல் நான் குஜராத்தி கிடையாது, நான் ஒரு தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா பேசினது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜுக்கும் நம்ம MS தோனி அவரையும் வரவழைச்சிருக்காரு. அதாவது நேற்று ஜடேஜா அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் 4 ஓவர்கள் போட்டு 18 ரன் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. 3 முக்கியமான விக்கெட்டையும் வீழ்த்திருந்தார். பேட்டிங் பண்ண அவர் வரல அப்படின்னாலும் ஆட்டநாயகன் விருது ஜடேஜா அவருக்கு தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஜடேஜா அவர் பேச வந்திருந்தப்ப நான் ஒவ்வொரு முறையும் இங்கே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுறப்ப ஒரு ஸ்பெஷலான மைதானத்தில் நான் விளையாடுற மாதிரி உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா பேசியிருந்தார். ஒவ்வொரு முறையும் தோனி அவரை போலவே ரசிகர்கள் எனக்கும் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் பேசிக்காக பிறந்து வளர்ந்தது எல்லாமே குஜராத் தான். ஆனால் இங்கே சென்னைக்கு வர்றப்ப மட்டும் நான் ஒரு குஜராத்தி அப்படிங்கிறத முழுசாக மறந்து முழுக்க ஒரு சென்னை பிளேயர், ஒரு தமிழக பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்றேன். இங்கே இருக்கிற சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே என்ன அப்படி தான் நடத்துகிறாங்க. அதே போல் தோனி அவருக்கு தலை அப்படிங்கிற பட்டத்தை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ரெய்னா அவருக்கு சின்ன தலை அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்ததாக எனக்கு எப்போ தளபதி அப்படிங்கிற பட்டத்தை ரசிகர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் மேட்ச்சில் ஜடேஜா பேசியிருந்தாரு. அப்போ ஆட்டநாயகன் விருதை ஜடேஜா அவர் வாங்குறப்ப நான் தோனி கையால் தான் ஆட்டநாயகன் விருதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு தோனி அவர்களை அழைச்சி தோனி கையால் தான் நேற்று ஜடேஜா அவருடைய ஆட்டநாயகன் விருதையும் வாங்கியிருந்தாரு. இப்படி இருக்க கடைசியாக ரசிகர்கள் எல்லாருக்குமே தமிழையே நன்றி சொல்லி விசில் போடு அப்படிங்கிற மாதிரி தமிழில் பேசி அவருடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியா ஸ்பீச்சை ஜடேஜா நிறைவு செய்திருந்தாரு. ஸோ ஜடேஜா அவர் என்னதான் குஜராத் ஸ்டேட்டை சேர்ந்த பிளேயராக இருந்தாலும் அவருக்கு நம்ம தமிழக ஸ்டேடியத்தில் நம்ம தமிழக ரசிகர்கள் கொடுத்துருக்க இந்த மிகப்பெரிய ஆதரவு ஜடேஜா அவரை தமிழில் பேச வச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரை உணர வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.